உங்க காதல் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இந்த ரீடிங் மூலம் காத்துட்ருக்காங்க. என்ன அப்டின்னா, நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல காதலே இன்னும் சொல்லல அப்டின்ற பட்சத்துலயும் சரி, உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான முகாந்திரமான விஷயங்கள செஞ்சுட்ருக்காங்க. பிளான் பண்ணிட்ருக்காங்க. உங்ககிட்ட எப்படி வந்து பேசுறது, உங்கள எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத வந்து அவங்க பிளான் பண்ணிட்ருக்காங்க. இல்லன்னா பிளான் பண்ண போறேன் அப்படிங்கிறத வந்து இந்த ரீடிங் மூலம் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான எனர்ஜி. ஸோ இது வந்து சேனல் மெசேஜஸ். உங்கள எல்லாத்தையும் ஷிக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, த டவர். இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த மூவ அவங்க கிட்ட இருந்து. இது வந்து எப்பவுமே டவர் வந்து ரொம்ப கெட்ட கார்டுன்னு சொல்ல முடியாது. இந்த கம்யூனிகேஷன், இந்த காதல் அவங்க ப்ரப்போஸ் பண்றது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். இல்லன்னா நீங்க எதிர்பார்க்காத தருணத்துல தான் இது நடக்கும். நீங்க ஆச்சரியப்பட்டு ஷாக் ஆக போறீங்க. ஏன்னா ஒரு ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு கெட்ட ஈவென்ட், ஏதோ ஒரு சின்ன சலனம் உங்க வாழ்க்கையில நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா இது நடக்கும். 3 ஆஃப் வாண்ட்ஸ் பிளான் பண்றாங்க எகைன். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் உங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றது தான் அவங்களோட எண்ணம். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி பார்க்கலாம். நைட் ஆஃப் கப்ஸ் எடுத்தோனே வந்து பாருங்க, திரும்ப எங்கேயும் செஸ் போர்டு தான் இருக்கு. பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் பிரபஞ்சம் தான் சொல்றாங்க. அவங்க பிளான் பண்றத திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து பிளாக்கேஜா இருக்கு. யாரோ தடை இருக்கு. அதனால தான் டவர். யாரோ அவங்கள தடுக்க பார்க்குறாங்க. இந்த காதல அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றத யாரோ தடுக்க பார்க்குறாங்க. அததான் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புறாங்க. நான் ஒண்ணும் வேணும்னே உங்ககிட்ட பேசாம இல்ல. நிறைய தடைகள் இருக்கு. நான் பொறுமையா தான் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணணும். நீ எடுக்கிற மாதிரி எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேனல் மெசேஜஸ் மூலம் அவங்க இத தான் சொல்றாங்க. நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து நிறைய தடைகள் இருக்கு. நான் வந்து என் காதல உன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா வந்து இவங்க சொல்லப் போற விதம் வந்து எல்லாத்தையும் ரொம்ப ஆக எல்லாத்தையும் ரொம்ப ஷாக் ஆக்க போகுது. அதாவது எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக போறாங்க. நாம வந்து இப்படி வந்து இவன் காதல போய் சொல்லுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்ற அளவுக்கு இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க. ஸோ அதான் இந்த ரீடிங் மூலம் சொல்றாங்க. என்ன பாடல்கள் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அடியே நீதான் அடி என் போதைத் தேனே முத்தம் கொஞ்சு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு. என்ன அழகான பாடல் பாருங்க. இதுதான் இதுதான் உண்மையான ரொமான்ஸ் இல்லையா? இது வந்து அவங்க எப்படி உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்ல போறாங்கங்கிறது தான் இங்க விஷயமே. மொழி இல்லை மொழியாய் உன் பேர் மொழியாய் உன் பேர் சொல்லாமல் விழி இல்லை விழியாய். ஐ டோன்ட் நோ இந்த என்ன சாங்னு எனக்கு தெரியல. உன் முகம் பார்க்காமல் உயிரினில் உன்னையே நான் புதைத்தே நின்றேன். புரிந்திடும் முன்னே உன்னை பிரிந்தேன் அன்பே. ஸோ என்ன அப்படின்னா, உங்கள பார்த்தா அவங்களுக்கு வாய் வரதில்ல. வார்த்தைகள் வெளியில வரதில்ல. அதே சமயம் உங்க முகத்த பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே மறந்துடுது. ஆனா வந்து அவங்க சரியான தருணத்துல ஆக்ஷன் எடுக்கல. இப்போ நீங்க இல்ல. கண்டிப்பா அது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லன்னா, இப்ப 2 பேத்துக்குள்ளயும் கம்யூனிகேஷன் இல்லாம இருக்கலாம். அந்த எனர்ஜி தான் நான் எடுத்தோனே பார்த்தேன். நீங்க இல்லாம அவங்க தவிச்சுட்டு இருக்காங்க. இல்லன்னா வந்து உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதுதான் அவங்க ஓவராலா சொல்ல விரும்புறது. உங்கள பார்த்தாலே போதும். உங்க கண்கள பார்த்தா போதும். இல்லன்னா உங்க முகம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு அவங்க அது தயாரா இல்ல. இப்போதைக்கு பிளானிங் மோட்ல தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க தயாரா இல்ல. தான் அவங்க மெயினா சொல்ல விரும்புறது. யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட் அப்படின்றாங்க. நீங்க எப்பவுமே அவங்களோட எண்ணங்கள் இருந்துட்டே தான் இருக்கீங்க அப்படின்றாங்க. உங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க. அத வந்து அவங்களுக்கு வலி, வேதனை உண்டு பண்ற அளவுக்கு அவங்க வந்து உங்கள மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அ இனிமே வந்து நான் என்ன உனக்காக ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத வந்து நான் தடுக்க முயற்சி பண்ண தேவையில்ல. அத வந்து ஓப்பனா சொல்லிடணும் அப்படின்றாங்க. நான் வந்து ஐ நீட் டூ ஸ்டாப் ஃபைட்டிங் வாட் ஐ அம் ஃபீலிங் அண்ட் ஜஸ்ட் டேக் ஆக்ஷன். பட் ஐ ரியலி ஸ்ட்ரகிள் வித் கம்யூனிகேஷன். அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ். அதனால தான் த்ரோட் சக்கரம் அவங்களுக்கு பிளாக்டா இருக்கு. இவ்வளோ நாளா அதுதான் எப்படி சொல்றது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. மேபி இது பாஸ்ட் ஃபெயில் ரிலேஷன்ஷிப்னால இருக்கலாம். பட் நீங்க வந்து அவங்க மனசுல இருந்து அவங்க எண்ணங்கள்ல இருந்து ஒரு நொடி கூட விலகுறது இல்ல. நீங்க தான் அவங்களோட லவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனிமே பேசாம இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அதுல பாயிண்ட் இல்ல அப்படின்றாங்க. நீ தான் என்னோட காதல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள இழக்கிறதுக்கும் அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஏன்னா பேசாம இருந்து நாளைக்கு உங்கள இழக்கிறதும் ஒரு ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஷாக்கிங்கா ஒரு ஈவென்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. இனிமே பேசாம இருந்தா அவங்கள இழந்துடலாம். இல்லைன்னா அவங்கள மிஸ் பண்ணிடலான்ற பயமும் கொஞ்சம் இருக்கு. அதனால நிச்சயமா கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் உங்ககிட்ட பேச விரும்புவாங்க. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஹேவ் ட்ரிகர்ட் மீ. மேபி அவங்களோட பாஸ்ட் நீங்க
நான் சொன்ன மாரி தான். உங்க பாஸ்ட்ல ஏதாவது ஃபெயிலியர் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்ப ஞாபகம் வருது. பெயின்ஃபுல் மெமரீஸ் நான் சொல்லல. அவங்களோட பாஸ்ட் பெயின்ஃபுல் மெமரீஸ்லாம் மேபி அவங்க யாராலயாவது ஏமாத்தப்பட்டுருக்கலாம். இது வந்து என்னன்னு தெரியல. அ இது வந்து இந்த எனர்ஜியோட எனக்கு ஒத்து போகல. ஐ கான்ட் மேக் யூ ஹேப்பி. இது ஒரு சிலருக்கு மட்டும் தான். உங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. ஐ சீ யூ இன் மை செல்ஃப். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஐ டோன்ட் வெயிட் ஃபார் மீ ப்ளீஸ். இது உங்களோட எக்ஸ் எனர்ஜியா இருக்கலாம். ஐ விஷ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. வை டு ஐ டிசர்வ் சம்மன் லைக் யூ. சரி, இது வந்து அ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க விட்டுட்டு வந்து ஏதாவது எனர்ஜியா இருக்கலாம். இல்ல யாராவது உங்கள மிஸ் பண்ணலாம். இல்ல இது ஒன் சைட் லவ்வா இருக்கலாம். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில போகும்போது முன்னாடி போயிட்டுருக்கீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள இழக்கிறது வந்து ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்கலாம். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு உங்கள இழக்கிறது. அவங்க வந்து இந்த இந்த ரீடிங் மூலம் அவங்களும் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. மேபி இது யாருன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல ஒன் சைட் லவ்வா இருக்கலாம், க்ரஷ்ஷா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க உங்கள மிஸ் பண்றாங்க. உங்க வாழ்க்கையில இந்த காதல் இருக்கனால, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க இந்த ரீடிங் மூலம். உங்க பெர்சன் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட குழப்பமே இல்ல. உங்களோட எதிர்காலம் என்ன? அவங்க சொல்றது அப்படியே நடக்க போகுதா அப்படின்னு நம்ம பிரபஞ்சத்த கேட்கலாம். அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அந்த கம்யூனிகேஷன் பண்ற எனர்ஜி வந்து தடையில்லாம இருக்குமான்னு பார்க்கலாம். ம். சாங்ஸ் மூலம் அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். என்னன்னா, நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த ரெட் கலர் சார்ம் வந்து பிள்ளையார்கிட்ட ஓடுச்சு. ஸோ, இது வந்து என்னன்னா, உங்கள யாராவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இல்ல அந்த காதல் நான் சொன்ன மாரி. இன்னைக்கும் பிள்ளையார் ஆட்டுறதா? நோ, நோ, நோ வே. நான் கஷ்டப்பட்டாவது அந்த சார்ம எடுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓடி போய் பிள்ளையார்கிட்ட நின்றுச்சு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க காதலுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா, அ அவர் பார்த்துப்பாரு. எஸ்பெஷலி ஸ்பெல் ஒர்க் அந்த மாரிலாம் ஏதாவது டேஞ்சர் அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, அவர் பார்த்து இது வந்து சோ க்ளோஸ் டு மை ஹார்ட் சார்ம். இது எப்படின்னா, இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி நான் இங்க ஷேர் பண்ண முடியாது. பட் இது வந்துருச்சு அப்படின்னா, உங்களோட போன ஜென்மத்து கர்மா எல்லாம் போச்சு. உங்க வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து நீங்க எப்பவுமே வழி காட்டப்படுவீங்க இந்த காதல்ல முன்னாடி போறதுக்கு. ஸோ இவங்க பிளான் பண்றது நிச்சயமா வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அடுத்தது வந்து கர்மா. இந்த ட்ரீ சாம் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட நல்ல காலம் அதுதான் நான் இங்க சொன்னேனே, உங்களோட கடந்த கால விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே கடந்த காலத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. அது வந்து எக்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். இது வந்து கிரே கலர் வந்து நியூட்ரல் கலர். நீங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்க போறீங்க இந்த கனெக்ஷன்ல. அது இல்லாம இந்த பேர்ல் சாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அடுக்கடுக்கா நடக்க போறது. சாங் மூலம் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாங்க. அதனால தான் நம்ம இங்க சாங் வச்சிருக்கோம். சாபி என்ன அப்படின்னா, அ மேபி நீங்க கல்யாணம் பண்ணி புது வீட்டுக்கு போலாம். உங்க வாழ்க்கையில வந்து இவ்வளோ நாளா தடைகள் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் தடைகள்லாம் உடைய போது. திரும்பவும் வந்து இது 2யும் ஒண்ணா பார்க்கும்போதே ரொம்ப தெளிவா எனக்கு புரியிறது ஒரு விஷயம். உங்களோட தடைகள், உங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மா எது இருந்தாலும் சரி, காதல் விஷயத்துல எல்லாமே உடைப்பட்டு போச்சு இந்த நொடியிலிருந்து. யூ ஆர் த ஸ்டார். என்ன எழுதியிருக்குன்னு பார்க்குறேன். ஜஸ்ட் ஃபார் யூ. இந்த காதல் உங்களுக்காக மட்டும் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அழகான பரிசு. காதல் பரிசு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.